வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு எங்களுக்கு தெரியும். கமல்ஹாசன் நடிக்கிற படம், சங்கர் டிரெக்ட் பண்ணுற படம். இந்தியாவிலே வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்து வேற இருக்கிற படம் தான் இந்தியன் 2 படம். ஓகே, நாம் கணக்காக ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்ணுவோம். 3, 2, 1 கோ. ஓ, ஆரம்பத்திலேயே சங்கர் ட்ரெண்ட் தெரியுது அந்த மெசேஜில். காசு அள்ளி கொட்டி இருக்கிறாங்க. ஓ, இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர். பாபி. ஓ, கோடி கணக்கில் கொட்டிருக்காங்க. உங்களுக்கு பெரும் பட்ஜெட் படம் இருக்கு. எத்தனை கெட்டே பையா கமல். ஓ, செம்மையா. அனிருத் செம்ம. ஜூலை அல்டிமேட். ஜூலை 12th. வெயிட்டிங். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சித்தார்த்தும் கமலுக்கும் வந்து ஒரு ஏதோ ஒரு இதொன்று இருக்குது இந்த படத்தில் வந்து. ஒன்று சித்தார்த் தான் கமலை வந்து திரும்ப இந்த சீனுக்குள்ளே கொண்டு வர மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் போகுது. ஏன்னு சொன்ன ஏற்கனவே இருந்தார், அவரை திரும்ப கொண்டு வரணுமென்ற மாதிரி தான் அந்த கதை போகுது. ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது ஏதோ ஒரு மேஜரான கொஞ்சம் க்ரைம்ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதுக்குள்ளே சித்தார்த் வந்து சம்மந்தப்பட்டு சித்தார்த் கமலை வந்து உள்ளுக்கெழுத்து விட்டு கமல் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்குது. சிலவில் இதை இல்லாமலும் வேறு ஏதோ மாதிரி கூட கதை வந்து கொண்டு போகலாம். ட்ரெய்லரை பார்க்க ஒரு விஷயம் தெரியுது. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து கோடிக்கணக்கான காசு வந்து தெரியுது. என்ன சொன்னால் ஒவ்வொரு சங்கர் பிரம்மாண்டத்துக்கு சொல்ல இதில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பல கோடியை வந்து கொட்டியிருக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. அதில் கமலை காட்டுற ஒவ்வொரு சீன்ஸ் இருக்கட்டும், கமலை காட்டுற ஒவ்வொரு சீன்லேயும் வந்து கமல் ஒரு கெட்டப்பில் வர்றது மட்டும் இல்லாமல் பெரிய க்ரௌடை வச்சு நிறைய சீன்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு மேஜரான சங்கட படங்கள் எல்லாமே தெரியும். முக்கியமான ஏதோ ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்றை வந்து கொண்டு வரும். இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்குறது ஏதோ இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு மேஜரான ஒரு விஷயம் வந்து வருது. அதாவது இந்த வேலைகள், படிப்பு அப்படி வருது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அப்படியும் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். சங்கட்ட படம் கண்ணை முடிக்கணும்னு சொல்லலாம், அதில் ஒரு பெரிய ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று வரும். இதில் இந்தியன் வேறு, கமல் வேறு, சொல்ல இது இல்லை. அனிருத் மியூசிக் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
வேறு 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 இதில் ஒவ்வொரு நான் இன்னொருக்கா ப்ளே பண்ணி பார்ப்பேன். பட் இதில் இன்னொருக்கா ப்ளே பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம். முதலாவது ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டெல்லி நினைக்கிறேன். டெல்லி மும்பை நினைக்கிறேன். மும்பையில ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா நாட்டிலையுமே இருக்கிற பிரச்சனை தான் அது. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து நிறைய கோடி காசு தெரியுது. அந்தளவுக்கு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பெரிய பட்ஜெட், நிறைய காசு செலவழித்து எடுத்த சீன்ஸாக இருக்குது. இந்த சித்தார்த் தான் கமலை வந்து திரும்ப கொண்டு வர மாதிரி தான் அந்த ட்ரெயிலர் வந்து போகுது. ஃப்ரீடம் ஃபைட்டர் பாபி. கமலை காட்டுற ஒவ்வொரு சீன்ஸும் பாருங்க, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கெட்டப்பாக இருக்குது கமல். ஆனால் செம்மையாக இருக்குது கேஸ்ட்டு. சிட்டி ஒவ்வொரு ஃப்ரேமும் பாருங்க, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் எஸ்ஏ சூர்யா. நேதாஜி வழி. செம்மையா இருக்குது. செம்ம அல்டிமேட். காந்தி வழியில் நீங்கள், நேதாஜி வழியில் செம்ம லைன்ஸ். சூப்பர். அல்டிமேட்டாக இருக்குது ட்ரெய்லர். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். ட்ரெய்லரை பற்றி முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ஒவ்வொரு சீன்ஸும், கமலக்கார ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. அதே நேரம் ட்ரெய்லரில் வேறு ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு கிளிப்பாக பிரித்தோம்னு சொன்னால் ஒவ்வொன்றிலையும் வந்து நிறைய கோடி காசு தெரியுது. அந்தளவுக்கு அந்தளவுக்கு காசை கொட்டி வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக செதுக்கி இருக்கிறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்லியதை விட காசு அள்ளி கொட்டிருக்காங்க. அதே நேரம் சங்கர் ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு படமும் வந்து பெரிய பிரம்மாண்டமாக தான் நடக்கிறது. இதில் கமல் வேறு பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் இருக்கிற படம் இந்தியன் 2. கனகாலமாக வந்து இந்தியன் இந்த ஷூட் வந்து போய்கொண்டிருந்து ஓரளவுக்கு இப்போ தான் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிற கட்டத்துக்கு வந்திருக்குது. வார மாதம் படத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.